அதே போன்று கடன் சுமைக்கு பிரதானமான கிரகம் என்பது கேது. இந்த கேது நம்ம வீட்டில் எந்த ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னா படிகளுடைய அமைப்பில் இருக்காரு. இந்த அமைப்பு உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியிலேயோ தென்கிழக்கு பகுதி உள்பகுதி மூலையிலேயோ வடமேற்கு பகுதியில் வீட்டுக்குள்ளேயோ இருக்கின்ற பொழுது அவ்வீட்டினுடைய ஆண்களுக்கு தொழில் வளர்ச்சி என்பது உறுதியாக பாதிக்கப்பட்டு கடனை மட்டுமே அடைக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல நம்ம கடனை அடைப்பதற்காகவே வாழக்கூடிய நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துகிறது. சரி, இந்த அமைப்புலாம் இருந்தது அப்படின்னா தயவு செய்து தெய்வ வழிபாடு அப்படின்றத செஞ்சு 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 நீங்க மாறலன்னு விரக்தி அடைவதை விட ஒரு நல்ல வாடகை உள்ள வீட்டிற்கு செல்லலாம், அல்லது தகுதி இருந்தால் இந்த வீட்டை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இப்படி இதிலிருந்து நீங்க மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறதுக்கு என்ன ஒரு கிரகம் அப்படின்னா, இப்ப கேது விருச்சிக ராசியும் விருச்சிக லக்னமும் அடிப்படையாக உள்ளவர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா தவறுகளையுமே பண்ணியிருக்காங்க. உங்க வீட்டுல விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் மகர ராசி மகர லக்னம் இருக்கிறதா அப்படின்றத செக் பண்ணியும் நான் சொல்றதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% ட்ரூவா இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் என்ன விஷயத்திலிருந்து பண்ணுனா வெளிவர முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் வரும். இந்த பூச நட்சத்திரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோசாலைகளுக்கு நீங்க சென்று அங்க இருக்கக்கூடிய பசுக்களுக்கு தீவனம் அளிப்பதன் மூலமாகவும், இந்த பூச நட்சத்திரம் மாலை நேரத்துல நீங்க கோபூஜை செய்து கோவினுடைய பின்பக்கம் தொட்டு வணங்குதன் மூலமாகவும் இதிலிருந்து விடை பெறலாம். அது மட்டும் அல்லாது ஒவ்வொரு மாதம் சதய நட்சத்திரம் வரும். இந்த சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல விழுப்புரம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருவக்கரை அப்படின்ற காளியம்மன் கோவில் இருக்கிறது. அம்பாள் பெயரே வக்ர காளியம்மன் பெயர். இந்த வக்ர காளியம்மனை வணங்குகின்ற பொழுதும் இந்த தவறுகள் எல்லாம் விடுபடலாம். யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் செவ்வாய் வக்ரம் சனி வக்ரமாக இருக்கிறதோ இந்த 3 வக்ர கிரகங்கள் பெற்றவர்கள் உறுதியாக தென்கிழக்கு பகுதியையும் வடமேற்கு பகுதியையும் மாடிப்படி தவறாக அமைக்கக்கூடிய விஷயத்துல உறுதியா செயல்படுத்தி இருக்கிறாங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய பிரயாச்சித்தங்களை சரியாக கடைபிடித்து வீட்டை பர்ஃபெக்டான வாஸ்துல மாத்துங்க. இந்த விதி பயனிலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இதுவே.